ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னைஸ் வேர்ல்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான ஒரு கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். அது சில பேர் நினைப்பாங்க, ஐயோ கடையில் பார்க்குறப்பவே ஐயோ இவ்வளோ கிராண்டாக இருக்குது, இதை எப்படி நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு. அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வெளியில் எடுத்து அதை வந்து நல்லா உப்பு போட்டு 3 ஸ்பூன், ஒரு பெரிய பூனால் நான் 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இதை சேர்த்து நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். அந்த பிசைகிறப்ப நான் வந்து அந்த கிளிப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு நான் வந்து மாவு போடுறப்ப காட்ட முடியலை. அதை வந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நான் வந்து ஒயிட் பெப்பர், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இதை வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பொரித்து வந்து நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப வந்து கருகி வர வேண்டியது அவசியம் கிடையாது. இது நானே வந்து ரொம்ப நாள் வந்து ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி குழந்தைகளுக்கு வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கரெக்டான நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம அந்த கரெக்டான காரம், புளிப்பு எல்லாமே நம்ம வந்து சேர்க்குறப்போ அதோடைய சுவை வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான். இது வீட்டில் எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கிறங்க. நம்ம ஒரு காலிஃப்ளவர் அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவையான நான் வந்து ஒரு 15, இதுக்கு வந்து பூண்டு தான் இது ஃப்ளேவரே. அதனால் ஒரு 15 பல் பூண்டு உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதே மாதிரி நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அதையும் வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து வேறு அதிகப்படியான எந்த மசாலுமே பெருசாக கிடையாதுங்க. இந்த ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து இந்த பூண்டும் இந்த பெரிய வெங்காயம் தான். இது வந்து உங்களுக்கு 2 சேர்றப்பவே இதோடைய கூட்டணியே அருமையாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணும். ஏன்னா பூண்டு வந்து நல்லாவே வந்து நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை நான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். அந்த நமக்கு வந்து அந்த காரத்துக்கு அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். நல்லா செவந்து நல்லா ரொம்ப கருகிராமல் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், இது வந்து ஏன்னா நான் காலிஃப்ளவர் பெரிய பூ எடுத்திருக்கேன், அதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து அளவுகள் தகுந்தபடிக்கு அதோடைய அளவுகளை நீங்கள் வந்து குறைச்சிக்கிறங்க. பூ சிறுசாக இருக்குது, ஒரு பூவில் பாதி போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தபடிக்கு அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கிறங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், அது வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து தேவையான அளவு வந்து இதுக்கு வந்து நம்ம இப்போ வெங்காயம் பூண்டு போட்டோம்னா அதுக்கு வந்து உப்பு சேர்க்கணும். காலிஃப்ளவரில் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் பொரிச்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் இப்போ இந்த பொருளுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி இதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ், இதுவும் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காண்டி நம்ம வந்து இந்த சோயா சாஸ் சேர்க்குறோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நான் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா அந்த சாஸ் எல்லாமே ஊற்றிருக்கோம், இது வந்து கொதி வந்தால் தான் அந்த லிக்யூடில் தான் அந்த நம்ம காலிஃப்ளவர் வந்து உள்ளே இழுத்து அந்த டேஸ்ட்டை நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் இந்த டைமில் நமக்கு வந்து உப்பு பார்த்து செக் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டா தான் அப்புறம் காலிஃப்ளவர் போட்டுட்டோம் அப்படின்னா உப்பு வந்து இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அதை எடுத்து கரைச்சிட்டு நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து சேர்த்துட்டு இதையுமே நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த மாவோட அந்த வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். தண்ணி கொஞ்சம் இந்த டைமில் பத்தலை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த லிக்யூடாக இருந்தால் தான் நம்ம அந்த காலிஃப்ளவர் போட்டு நம்ம வந்து கிளறப்போ நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக பத்தாமல் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வந்து பாருங்கள், அது உங்களுக்கு அந்த கரண்டி போடுறப்பே தெரியும். அந்த கரண்டி வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வரணும், அந்த கிரேவியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப. அப்போ தான் நமக்கு வந்து காலிஃப்ளவரில் அந்த ஈவனாக வரும். இன்னொன்று வந்து அந்த கிரேவி வந்து நம்ம காலிஃப்ளவரும் கிரேவியும் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நம்ம வரும். ஒன்றும்
கிரேவி வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணுற கிரேவி பத்தாமல் காலிஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சத்தை காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாருங்கள், உங்களுக்கு அந்த லிக்யூடோட அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி வந்தால் தான் அந்த கோபி மஞ்சூரியன் வந்து அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிறங்க. ட்ரையாக இருக்கக்கூடாது, அது வந்து நல்லா வந்து சூஸியாக இருக்கணும். அது பார்க்குறப்பவே நமக்கு வந்து தெரியும் அந்த சைனிங்காக, அது அப்படியே கிரேவி பதத்தில் அப்படியே உள்வாங்கி பார்க்கையிலே நமக்கு வந்து ஒரு அருமையான லுக்காக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் நமக்கு வந்து பார்க்குறப்ப சைனிங்காக அந்த நம்ம அந்த கார்ன் மிக்ஸ் கரைச்சி ஊற்றுறோம்ல, அதோடைய சைனிங்கும் அந்த சாஸ் ஊற்றுற சைனிங்கும் பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் தெரியும். இதில் வந்து நமக்கு வந்து வீட்டில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மேலே கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு